வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, மனதிற்கினியவளே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வேதவல்லி ஜன்னலின் மின்னல் மெல்ல ஜெயராமனின் மனதுக்குள் புகுந்து கொண்டிருந்தாள். இது காதலா? அவள் தன்னை காதலிக்கிறாளா என்ன? இருக்காது. காதலிப்பவர்கள் உணர்வுகளை மறைப்பார்கள். இவள் போட்டு உடைத்து விட்டாளே. ஜெயராமனுக்கு காதல் பிடிக்கும். ஆனால் அது தனக்கு வரும் என்பதில் உடன்பாடு இல்லை. அப்படியே வந்தாலும் நிச்சயமாக எதிர்வீட்டு மின்னலின் மீது கண்டிப்பாக வராது என்றே தோன்றியது. ஏன்? வேதவல்லி அதுக்கு லாயக்கற்றவளா? அவனை பொறுத்தவரை காதலுக்கும் புற தோற்றத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. கண்டதும் காதல் என்பது கூட ஒரு கன்றாவி பெண்மேல் ஏற்படுவதே இல்லை. வேதவல்லி கன்றாவி பெண்ணும் அல்ல, காதலிக்க தூண்டுபவளும் இல்லை. அவள் கேட்டுவிட்டாள் என்பதற்காகத்தான் தலையசைத்து விட முடியுமா என்ன? ஜெயராமன் தற்காலிகமாக இந்த சம்பவத்தை தன் மனதில் இருந்து விரட்டியடித்தான். அவனுக்குள் ஒரு உறுத்தலான விஷயம் பரவி கொண்டிருந்ததும் ஒரு காரணம். தோற்றம். அவன் ஆஜானுபாகுவாய் பறந்து விரிந்து உயர்ந்து இருந்தான். அவள் வேதவல்லி ஒடிசலாய் கச்சலாய் பூச்சுக்கள் எதுவும் இல்லாமல் அவளாக மட்டுமே இருந்தாள். ஜெயராமனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. வேதவல்லியின் தோற்றத்திற்கும் மன வலிமைக்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் இருப்பதாகவே பட்டது. எத்தகைய மன உறுதி இருந்தால் தைரியமாய் இவள் நடு வீதியில் என்னை அழைத்து நடுக்கூடத்தில் உட்கார வைத்து பெற்றோர்க்கு முன்பே தெள்ள தெளிவாய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என்று சொல்வாள்? இவள் காதலிக்கிறாளா என்ன? அப்படியும் சொல்லிவிட முடியாது. ஒரு காதலுக்குண்டான லட்சணங்கள் எதுவும் அவளுடைய நடவடிக்கைகளில் இல்லை. ஏதோ போகட்டும், வாய் திறந்து கேட்டுவிட்டாள் என்பதற்காக இந்த பந்தத்தில் மாட்டிக்கொண்டு முழிக்க வேண்டுமா என்ன? அப்படியொன்றும் தலைவலி தனக்கு இல்லை என்று தீர்மானித்து ஜெயராமன் வேதவல்லியை மனதின் ஒரு மூலையில் தூக்கி போட்டுவிட முயற்சித்து தோற்று போனான். வீட்டுக்குள் நுழைந்து அக்காவின் முகத்தில் முழித்தால் வேதவல்லி தனக்குள் இருந்து காணாமல் போய்விடுவாள் என நினைத்தான். ஆனால் என்ன ஆச்சரியம்! சுவரில் ஒட்டி கொண்டிருக்கும் வள்ளியாக அவள் மனசுவருக்குள் பச்சக்கென்று வேதவல்லி ஒட்டிக்கொண்டு அவனை தடுமாற வைத்து கொண்டிருந்தாள். ஜெயராமனின் வீடு காலை நேர கலேபரத்தில் கிடுகிடுத்தது. சகுந்தலா அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருக்கிறாள். அவள் செருப்பை போட்டுக்கொண்டு படி இறங்கி வாசல் கேட்டை திறந்து பின் சாத்திவிட்டு சாலையில் இறங்கி தெருக்கோடி தாண்டும் வரை அந்த வீட்டில் யாரும் அவரவர்களாக இயல்பாக இருக்கவே முடியாது. அதை கொண்டா இதை கொண்டா அது எங்க இது எங்கன்னு மாற்றி மாற்றி கர்ஜித்து அனைவரையும் தன்னை சுற்றி தனக்காக மட்டுமே இயங்க வைப்பாள். ஜெயராமனின் அம்மா பார்த்து பார்த்து சமைப்பாள். சகுந்தலாவின் முகம் கோணாதபடி பக்குவமாய் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைப்பாள். அவளுக்கு வண்டிக்காரன் மாதிரி சாப்பாடு அள்ளி வைக்கப்படாது. அளவாய் சாதம், சுவையாய் காய்கறிகள், இதமாய் மோர் என்று எல்லாம் சமமாய் சம்பிரமமாய் இருக்க வேண்டும். அம்மாவும் அப்படியே தினம் ஒரு வித்தியாசமாய் யோசித்து யோசித்து செய்து வைப்பாள். ஆனால் என்ன, தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்கு காத்திருக்கும் மனைவியாய் வந்ததும் வராததுமாய் என்ன குத்தம் சொல்வாளோ, எதை திருப்பி கொண்டு வந்து முகத்தில் அடிப்பாளோ என்று படபடப்பாய் நாட்கள் கழியும். சகுந்தலா ஏன் இப்படி இருக்கிறாள்? எல்லா பெண்களையும் போல் இதமாய் இணக்கமாய் வாய் நிறைய அம்மா என்று அழைத்து கொண்டு பாசமாய் பரிவாய் இருக்க மாட்டாளா? ஏன் எனக்கு இது கொடுத்து வைக்கவில்லை? ஏக்கங்களின் ஊர்வலங்களுக்கிடையே டிஃபன் பாக்ஸை உரையிலிட்டு எடுத்து கொண்டு வந்து கூடத்தில் வைத்தாள். சகுந்தலா தன் கை பையில் எதையோ திணித்து கொண்டிருந்தாள். சிவப்பு வண்ண புடவை கட்டியிருந்தாள். சகுந்தலா அவ்வளவு அழகு என்று சொல்லிவிட முடியாது. 45 வயதாகிவிட்டது. நரை முடிகளுக்கு சாயம் போட மாட்டாள். பாங்காய் அலங்காரமும் செய்து கொள்ள மாட்டாள். என்ன காரணமோ உடம்பும் பெருக்க ஆரம்பித்து விட்டது.
இவளுக்கு ஒரு கல்யாணம் கார்த்தி பண்ணி வைக்க முடியாமல் காலம் உருண்டோடி விட்டதில் அம்மாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கத்தான் செய்தது. புருஷனிடம் இது பற்றி நிறைய பேசி பார்த்திருக்கிறாள். அந்த பேச்சை எடுத்தாலே அவர் ஒரு பக்கம் கொதிப்பதும் சகுந்தலா ஒரு பக்கம் சீறி பாய்வதும் வழக்கமாகி போய் இயலாத மௌனத்திலேயே காலம் கடந்து விட்டிருந்தது. இப்போது எல்லாம் கைமீறி போய்விட்டது. அவள் காசில்தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. வயிறு நிறைந்து கொண்டிருக்கிறது. தன் குடும்பம் தன் குழந்தைகள் என்று பிரிந்து போன இரு பிள்ளைகள் திரும்பி கூட பார்ப்பதில்லை. அப்படியே வந்து சொந்தம் கொண்டாடினாலும் சகுந்தலாவிடமிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று நோட்டம் பார்த்து போவார்கள். ஜெயராமன் ரொம்ப நல்லவன். ஏனோ அவனுக்கு ஒரு வேலையும் தக்க மாட்டேன் என்கிறது. எப்போதும் கையில் காசில்லாமல் திரிகிறான். காஞ்சாலும் காய்வானே தவிர சகுந்தலாவிடமிருந்து காலனா எதிர்பார்க்க மாட்டான். அவனுக்கு எப்படி யாரால விடிய போகிறதோ அவனுக்காவது அன்பாய் ஆசையாய் ஒருத்தி வந்து இந்த வீடு கலகலப்பாக மாறாதா? அம்மா அம்மா, ஐயோ அம்மா! சகுந்தலா அம்மாவின் தோளை பிடித்து உலுக்கினாள். அம்மா கொஞ்ச நேரம் தன்னையே மறந்து எண்ணங்களில் மூழ்கி போனதை அப்போதுதான் உணர்ந்தவளாய், என்ன சகுந்தலா, டிஃபன் வச்சுட்டனே, நீ கிளம்பலையா? என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? தண்ணி பாட்டில் வைக்கலை, கொஞ்சம் பழம் வைப்ப, அதையும் காணோம். என் வீட்டுல தண்ணிக்கும் பழத்துக்கும் பஞ்சமா? அதான் காசு பணத்தை கொட்டி கொடுக்கறேனே, என்ன செய்யற நீ? தூக்கி தூக்கி உன் அருமை புத்திரங்கிட்ட கொடுத்துடுறியா? இல்ல எனக்கு தெரியாம பேங்க்ல போட்டு வைக்கிறியா? அதுக்கெல்லாம் உனக்கு சமத்து போதாது. அது மட்டும் இருந்திருந்தா எல்லா அம்மாக்களையும் மாதிரி நகை நட்டுன்னு சேர்த்து வச்சு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டியா என்ன? உன் புருஷனும் ஒழுங்கா சம்பாதிக்கல, உனக்கும் சமத்தில்ல, பிள்ளைங்களை மட்டும் வரிசையா பெத்துக்கிட்டீங்க. அம்மா தன் காதுகளை பொத்தி கொண்டாள். ஜெயராமன் தாங்க முடியாமல் அறையிலிருந்து வெளியே வந்தான். சகுந்தலா, என்ன எல்லை மீறி பேசுற? பெத்தவங்கங்கிற மரியாதை தான் இல்ல, ஒரு பெண்ணுக்கான அடக்கம் கூட இல்லையா? கேட்க யாரும் இல்லைங்கிற திமிரா உனக்கு? அம்மா ஓடி வந்து ஜெயராமனின் வாயை பொத்தி, போடா உள்ள, போய் தொலை, அவகிட்ட எதையும் வச்சுக்காத, கத்திட்டு போகட்டும். புதுசா என்ன நமக்கு? தலையில குட்டி கையில கொடுக்கறது தான் அவ வழக்கம். நமக்கு வக்கில்ல, அவ கை ஓங்கி இருக்கு. நானும் தப்பு பண்ணிட்டேன். தண்ணீர் பாட்டிலும் பழமும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அந்த ஆத்திரம் அவளுக்கு. அதுக்கு என்ன ஆத்திரம் அம்மா? பொம்பளை தானே இவ, போய் தனக்கு வேண்டியதை எடுத்து வச்சுக்க முடியாதா? சம்பாதிச்சுட்டா இப்படி துள்ளி குதிக்கணுமா? எல்லாம் நீ கொடுக்கிற இடம். சகுந்தலா அடிபட்ட நாகமாய் சீறினாள். ஓஹோ, துரைக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? காலனா காசு சம்பாதிக்க வக்கில்ல, வருஷ கணக்கா படுத்து கிடக்கிற அப்பாவுக்கு ஒரு பாட்டில் மருந்து வாங்கிட்டு வர துப்பில்ல, அவரு செத்தா கூட தூக்கி போட யோக்தை இல்ல. சகுந்தலா, என்ன பேசுற? நாக்குல நரம்பில்லாம பூவும் பொட்டுமா நான் இருக்கிறது உன் கண்ணுல உறுத்துறதா? எங்களுக்கு எதுக்கும் வக்கில்ல, நீ போடுற பிச்சையில தான் உயிர் வாழறோம். இப்ப என்ன பண்ணணும்? நாங்க எல்லோரும் விஷத்தை குடிச்சு செத்துட்டா நீ நிம்மதியா இருப்பையா? உன் காசை வச்சுக்கிட்டு உன்னால வாழ்ந்துட முடியுமா? போ, கிளம்பு, ஆபீஸ்க்கு நேரமாச்சு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கால்ல வேணும்னாலும் விழறேன். ஜெயராமன் வெறுத்து முகம் திருப்பிக் கொண்டான். வாசலில் நிழல் ஆடியது. யாரோ வருகிறார்கள். வேதவல்லி படியேறி கொண்டிருந்தாள். ஜெயராமன் ஸ்தம்பித்து போனான். சூழ்நிலை சரியில்லாத நேரத்துல இவள் ஏன் இங்கு வருகிறாள்? அதுவும் இந்த பிரகஸ்பதி வீட்டில் இருக்கும் நேரத்துல? அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டே மிக இயல்பாய் மிக உரிமையாய் வேதவல்லி உள்ளே வந்தாள். சகுந்தலா அவளை கடுமையாய் பார்த்து கொண்டிருப்பதை ஜெயராமன் கவனித்தான். ஆபீஸ்க்கு கிளம்பி தொலைய மாட்டேங்கிறதே என்று எண்ணினான். சகுந்தலா அந்த நேரத்தில் அங்கு இல்லாமல் இருந்தால்தான் இயல்பாக இருக்கலாமே என்று பட்டது. அதைவிட வேதவல்லியை அவள் ஏதாவது புண்படுத்தி விடுவாளோ என்ற கவலை வந்து புகுந்து கொண்டது. அட, இவளுக்காக தன் உணர்வுகள் ஏன் உருகுகின்றன? இந்த பெண் ஏன் தனக்குள் உட்கார்ந்து கொண்டு தவிக்க செய்கிறாள்? ஜெயராமன் வேதவல்லியை பார்க்காதது போல பார்த்து கொண்டிருந்தான். வாமா வேதா, என்ன அதிசயமா? கோயில்ல தான் பார்த்துப்போம். வேதவல்லி சின்னதாய் புன்னகைத்தாள். ஆமாம்மா, இன்னைக்கு என் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள். பாயசம் செஞ்சேன்.
அக்கா ஆபீஸ் போறதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்களேன்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று யதார்த்தமாய் பேசியவள் நேர்கொண்ட பார்வையாய் சகுந்தலாவை பார்த்தாள். அக்கா, இந்த சிவப்பு புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயராமனும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் தவிப்பாய் பார்த்து கொண்டார்கள். சிங்கத்தின் வாய்க்குள் தலையை கொடுக்கிறதே இந்த மான்குட்டி என்பது போல் கவலைப்பட்டார்கள். சகுந்தலா அவளை சற்றே நெருங்கி வந்து, நீ எதிர் வீட்டு பொண்ணுல்ல, ஜன்னல்ல வந்து நின்னுகிட்டு இந்த வீட்டையே பார்த்துட்டு இருப்பியே, கவனிச்சிருக்க? வேதவல்லி கடகடவென்று சிரித்தாள். என்ன சிரிப்பு? என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி சிரிக்கிற? சகுந்தலா கடுகடுத்தாள். அக்கா, நீங்க சொல்றது சரிதான். நான் என் வீட்டு ஜன்னல்ல வந்து நின்னாலே உங்க வீட்டை பார்க்கத்தான்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம 2 வீடும் ஒரே நேர்கோட்டுல செங்குத்தா அமைஞ்சிருக்கு. அது போகட்டும், நான் உங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றத பார்த்தா அப்ப நீங்களும் எங்க வீட்டையே பாப்பீங்க போலிருக்கே. வெள்ளையாய் வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு வேதவல்லி மீண்டும் கலகலவென்று சிரித்தாள். ஜெயராமனுக்கு அவளின் இந்த சாதுரியம் ரொம்ப பிடித்தது. தன் முரட்டு சகோதரிக்கு சளைக்காமல் பதில் சொல்லும் இந்த சின்ன பெண்ணையும் பிடிக்க ஆரம்பித்தது. ஜெயராமனின் அம்மாவும் இதை ரசித்ததாகவே பட்டது. சகுந்தலா, சரி வழிவிடு, நான் போகணும் என்றாள். பாயசம் ஒரு வாய் குடிச்சிட்டு போங்கக்கா, ஆபீஸ்ல நல்ல விஷயமா நடக்கும் பாருங்க. சகுந்தலா சடக் என்று திரும்பி பார்த்தாள். ஏய், உன் பேர் என்ன? வேதவல்லி. வேதா அதானே? என்ன சொன்ன? திருப்பி சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்லு. சகுந்தலாவின் வார்த்தைகளில் ஒரு விதமான பரபரப்பு தெரிந்தது. அம்மா பயந்து போனாள். ஜெயராமனுக்கு பதட்டமாய்த்தான் இருந்தது. அம்மா இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது தவிர்க்க நினைத்து, சகுந்தலா, என்ன பேசிக்கிட்டு நிக்கிற? ஆபீஸ்க்கு நேரமாச்சு, கிளம்பு, அவளை நான் பார்த்துக்கிறேன் என்றாள். இல்லம்மா, நான் 1/2 மணி நேரம் லேட்டா போனா ஒன்னும் ஆகாது. இந்த பொண்ணு வாயில வந்த வார்த்தைகளை நான் திருப்பி கேட்க ஆசைப்படுறேன் என்றபடியே சகுந்தலா வேதவல்லியின் முகத்துக்கு நேரே வந்து நின்று கொண்டு, இப்ப சொல்லு என்றாள். என்ன சொல்லிட்டேன்னு டென்ஷன் ஆகுறீங்க அக்கா? நல்ல வார்த்தை தானே சொன்ன. அதான் திருப்பி சொல்லு, கேட்கணும். ஒரு வாய் பாயசம் குடிச்சிட்டு போங்க, ஆபீஸ்ல நல்ல விஷயமா நடக்கும்னு சொன்ன. சகுந்தலா சந்தோஷப்பட்டாளா சங்கடப்பட்டாளா என்று அவள் முகபாவத்தில் இருந்து யாருக்கும் புரியவில்லை. சும்மா அந்த பாயசத்தை ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுங்க, குடிச்சிட்டு தான் போறேனே. இவ சொன்ன மாதிரி ஏதாவது நடக்குதான்னு தான் பாப்பமே. அம்மா சந்தோஷப்பட்டாள். இந்த அரபு குதிரையை வளைத்து விட்டதே இந்த மான்குட்டி. ஓடோடி போய் டம்ளர் எடுத்து கொண்டு வந்து பாயசத்தை ஊற்றி சகுந்தலாவிடம் நீட்டினாள். என்ன பாயசம் என்றபடியே டம்ளருக்குள் உற்று கவனித்தாள். கேரட் பாயசம் அக்கா, நான் தான் செஞ்சேன். குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கான்னு. சகுந்தலா மடக்கென்று குடித்தாள். மெல்லக்கா மெல்ல, புரை ஏறிக்க போகுது. நல்லா இருக்கு, வர. சகுந்தலா ஒரு வழியாக புறப்பட்டு போனாள். ஜெயராமன் தெருக்கோடி திரும்பும் வரை அவள் மீது கண் வைத்திருந்தான். அம்மா நிம்மதியாய் மூச்சு விட்டாள். வேதவல்லி நிதானமாய் சகுந்தலா குடித்துவிட்டு வைத்திருந்த டம்ளரை ஏதோ அந்த வீட்டில் ஆண்டு கணக்காய் புழங்கியவள் போல் நடந்து சமையல் அறைக்கு சென்று கழுவி எடுத்து கொண்டு வந்தாள். ஜெயராமன் நடுக்கூடத்தில் நின்றிருந்தான். எங்கம்மா அந்த பொண்ணு போயிடுச்சா? அவன் கண்களில் அலாதி பரபரப்பு இருந்ததை அம்மா கவனிக்கவே செய்தாள். வேதவல்லி தன்னை சமையலறை வாசலிலேயே மறைத்து கொண்டு ஜெயராமனை கவனித்தாள். அவன் கண்கள் தன்னை தொடுவதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன தோன்றியதோ அம்மாவுக்கும் அவனை அளந்து பார்க்க ஆசை துளிர்த்தது. ஆமாண்டா, பட்டாம்பூச்சி மாதிரி வந்தா, பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயிட்டா. வேதவல்லிக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடித்தது. ஆர்வமாய் கவனித்தாள். ஏமா, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படியா துரத்தி அடிக்கிறது? சகுந்தலா கிட்ட அந்த பொண்ணு என்ன பாடுபடுமோன்னு பயந்தே போயிட்டேன். ஆமா, நான் கூட பயந்தேன். முதல்ல வந்து அவ வாயில விழறாளேன்னு. ஆனா புத்திசாலி பொண்ணில்ல, என்னமா சமாளிச்சா. சகுந்தலாவையே பாயசம் குடிக்க வச்சுட்டாளே. அது வேற அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா ஆயிடுச்சு. ஜெயராமன் சந்தோஷமாய் பேசியது வேதவல்லிக்குள் ஆனந்த அலைகளை வீச செய்தது. கூடத்தில் போய் நின்று விடலாமா
இன்னும் கொஞ்ச நேரம் ஒளிந்தே இருப்பமா? சின்ன மூளைக்குள் சிக்கலாய் கேள்வி பிறந்தது. வேதவல்லி, போதும், நீ டம்ளரை கழுவினது எடுத்துக்கிட்டு வெளியே வா. அம்மாவின் ஓங்கிய குரல் ஜெயராமனை திடுக்கிட செய்தது. என்னம்மா நீ? அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சுன்னு அவன் முடிப்பதற்குள் வேதவல்லி அவன் வீட்டு சமையல் கட்டுக்குள்ளிருந்து கையில் டம்ளருடன் வெளிப்பட்டாள். அவளை கண்டதும் அவன் முகம் சிவந்து போனான். அவள் இல்லை என்று நினைத்து என்னவெல்லாமோ பேசிவிட்டோமே என்று வெட்கப்பட்டான். அவனுடைய வெட்கத்தை வேதவல்லி கவனிக்கவே செய்தாள். சிவந்த அவன் முகத்தில் புதிதாய் குடியேறியிருந்த செவ்வரிகள் அவளுக்கு ரொம்ப பிடித்தன. இவன் எனக்குத்தான், அதில் சந்தேகமே இல்லை என்று உள்ளுக்குள் ஒரு குரல் அழுத்தமாய் ஒலித்தது. அம்மா, நீங்க 2 பேரும் பாயசம் சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப நேரமாச்சு. அம்மாவும் அப்பாவும் எனக்காக சாப்பிட காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வரட்டுமா? பாயச பாத்திரம் அப்புறம் வாங்கிக்கிறேம்மா சொல்லிக்கொண்டே சிட்டாய் பறந்து போனாள் வேதவல்லி. வீடு வெறிச்சென்றிருந்தது. அந்த வெறுமை புதுமையாகவும் இருந்தது. ஜெயராமனின் அம்மா பாயசத்தை ஊற்றி ஜெயராமனிடம் கொடுத்து, குடிடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா என்றாள். அவளையா? அவள் செய்த பாயசத்தையா? எதை பிடிச்சிருக்கான்னு கேக்குற? பாயசத்தை யார் வேணும்னாலும் செஞ்சு தரலாம், பொண்ணத்தான் கேக்குற. பிடிக்கலைன்னா என்ன செய்வ? தலை எழுத்தேன்னு வாய மூடிக்கிட்டு போவேன். வேற என்னால என்ன செய்ய முடியும்? உங்க அப்பாக்கு சீக்கு வந்ததிலிருந்து உங்க அக்கா கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியல. அவளா பார்த்து உங்க அண்ணன்களுக்கு பொண்ணை பார்த்து முடிச்சு வச்சா. அவங்களும் அக்கா பேச்சுக்கு தலையாட்டி தனி குடித்தனமும் போயிட்டாங்க. உனக்காவது ஒரு நல்லது நடக்காதான்னு மனசுக்குள்ள ஏக்கம் இருக்கு. அத நானா வாய் திறக்க முடியுமா இந்த வீட்ல? உங்க அக்காவைத்தான் தொங்கணும். அவன் நாக்க புடிங்கிக்கிற மாதிரி உன் பையன் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறான், கல்யாணம் காட்சி செய்ய கையால் ஆகாம சுத்துறான். எதை நம்பி அவன் கழுத்துல ஒரு பொண்ணை கட்டுறது? அந்த பிடாரியும் வந்து இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஏன் கழுத்தை அறுக்கும்? இதெல்லாம் எனக்கு தேவையான்னு கத்துவா. அம்மா, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? நான் என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட வந்து கெஞ்சினா? ஜெயராமா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லப்பா. இந்த குடும்பத்தோட நிலைமை உனக்கு தெரியும். உங்க அப்பா இழுத்துக்கிட்டு கிடக்காரு. உங்க அக்கா வாயில வேற இன்னைக்கு கெட்ட வார்த்தை வந்துடுச்சோ. அவன் நாக்குல சனியன்னு தான் நமக்கு தெரியுமே. ஏதாவது ஏடா கூடமா நடந்துடுச்சுன்னா என் கதையை யோசிச்சு பாரு. எனக்கு ஆதரவா, எனக்கு உதவியா ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்க கூடாதா? வந்தது 2ம் நமக்கு சொந்தமே இல்லைங்கிற மாதிரி இந்த வீட்டு வாசல் படி கூட மிதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம ஒரு அடி வச்சு அதுங்களை பார்த்துட்டு வரலாம்னா உங்க காலை மீறிக்கிட்டு என்னால ஒன்னும் பண்ண முடியலை. நீயாவது 4 காசு சம்பாதிச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட கலகலன்னு ஒரு பொண்ணு இந்த கூடத்துல வளைய வந்துகிட்டு பேரன் பேத்தின்னு என்ன சுத்தி சுத்தி வந்தா எனக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும் இல்லையா? உனக்காக இல்லாட்டியும் ஊருக்காகவாவது ஒரு உத்தியோகம் பார்க்க கூடாதா? அம்மா, ஆராய் கண்ணீர் பெருக்கினாள். ஜெயராமன் நெகிழ்ந்து போனான். அம்மாவின் எதிர்பார்ப்புகளில் நியாயம் இருப்பதாகப்பட்டது. அவனும் எவ்வளவோ முயற்சிகள் செய்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். எதுவும் சரியாக வருவதில்லை. படிப்பு போதாதுதான். கூட பிறந்தவர்கள் 2 பேரும், ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் இன்ஜினியர். ஜெயராமனின் துரதிர்ஷ்டம், அவன் காலகட்டத்தில் அப்பா ரொம்பவும் நொடித்து போனார். உடம்பும் பாழாய் போனது. ஜெயராமனுக்கு செலவழிக்க கையில் ஒன்றுமில்லாமல் போனது. ஒரு வேளை சாப்பாடே தினசரி போராட்டமாயிருந்தது. ஜெயராமனும் நிலைமையை புரிந்து கொண்டு கிடைத்த வேலைக்கு போக ஆரம்பித்தான். காசு வருகிறதே என்ற குடும்பமும் அவன் எதிர்காலம் பற்றி கவலைப்படவில்லை. இப்ப காலம் கடந்து விட்டது. ஜெயராமனின் குறைந்த படிப்பு கை நிறைய சம்பளத்தை அள்ளித்தரவும் இல்லை. ஜெயராமனும் நிரந்தரமாய் ஒரு இடத்தில் இருக்க முடியவில்லை. எல்லாமாய் சகுந்தலாவின் கைகளை உயர்த்தி விட்டது. ஜெயராமா, ஏதோ பேச ஆரம்பிச்சோ எங்கேயோ போயிட்டது. உனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கான்னு தான் நான் கேட்டேன். ஜெயராமன் பதில் சொல்ல யோசித்தான். அவன் மனசை புண்படுத்தி விட்டோமோ என்று அம்மா வருத்தப்பட்டு, ஜெயராமா, நீ வேலை பார்க்கலைன்னு நான் குறை சொல்லலேடா.
தைரியமா பொண்ணு கேட்டு போக முடியாம இருக்கேங்கிற வருத்தம்தான். நீ ரொம்ப நல்லவன்டா. நான் பெத்ததுகள்லயே உனக்குத்தான் நல்ல மனசு. மத்ததுகள்லாம் சுயநலக்காரங்க. நீ அப்படி இல்ல. உன் மனசுக்கு எல்லாம் சரியாகும் பாரு. இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு வை. கடவுள் சித்தம் இருந்தா அவளே எனக்கு மருமகளா வரட்டும். என்னென்னமோ ஆசைப்பட்டேன், எதுவும் நடக்கலை. எல்லாம் விதி. நொந்து கொண்டாள் அம்மா. ஜெயராமனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் தோன்றியது. அவளுக்கு உன் மருமகளா இந்த வீட்டுக்கு வருவதற்கு ஆசைதான். அதை அவளே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நடு கூடத்துல பட்டவர்த்தனமா சொல்லிட்டா. எனக்கு தான் இந்த பொண்ணு நம்ம வீட்டு பிசாசு சகுந்தலாவோட குப்பை கொட்ட முடியுமான்னு பயமா இருந்தது. ஆனா இப்ப அவன் உன் பொண்ணை சமாளிச்ச விதம் பார்த்தா சரியா வருமோன்னு தோன்றது என்று எல்லாம் சொல்லிவிடலாமா என்று தோன்றியது. ஒருவேளை அப்படி சொல்லிவிட்டால் அம்மா தடதடவென்று கல்யாண வேலைகளில் இறங்கி விடுவாளா? இல்லை சகுந்தலாவின் கண் அசைவுக்கு காத்திருப்பாளா? என்னப்பா ஜெயராமா என்று அம்மா ஏதோ சொல்ல வருகையில் ஒரு வினோதமான சத்தம் இருவருக்குமே கேட்டது. அம்மா, ஏதோ சத்தம் கேட்டதில்ல? ஆமாப்பா, அப்பா ரூம்ல இருந்து தான் வந்தது. ஓடினார்கள் அறைக்குள். ஜெயராமனின் தந்தை விபரீதமான கோணத்தில் விழுந்து கிடந்தார். அப்பா, அப்பா என்று அலறியபடியே ஜெயராமன் அவரை தூக்கி சரி நிலைக்கு சாய்த்து வைக்க முயன்றான். அப்பாவின் உடல் அபாரமாய் கனத்தது. கால்களும் கைகளும் வெட்டி வைத்த மரக்கட்டைகள் போல் அவனை நிலை குலைய செய்தன. அம்மாவும் தன்னால் இயன்ற அளவு கை கொடுக்க முயன்று ஏதோ ஒரு விபரீதம் நிகழ்ந்து விட்டதை உணர்ந்தே விட்டாள். ஜெயராமா, அப்பா அப்பா போயிட்டாருப்பா. அம்மா என்று ஓங்கி குரல் எடுத்தவன் அப்படியே ஒடுங்கி போனான். அம்மா சொல்வதில் நிஜம் தெரிந்தது. அப்பா போய்விட்டார். அம்மா, மார்பில் அடித்து கொண்டு அழவில்லை. ஓவென்று ஒப்பாரி வைக்கவில்லை. அடி வயிற்றில் இருந்து பூகம்பமாய் புறப்பட்டு வரும் துக்க பந்துக்களை தொண்டை குழிக்குள் போட்டு மூடிக்கொள்ள புடவை தலைப்பை சுருட்டி வாயில் அடைத்து கொண்டாள். ஜெயராமன் அப்பாவை வெறித்து பார்த்தான். அவர் போயிட்டார் போயிட்டார். உண்மை உரைத்த போதும் மனம் ஏற்க மறுத்தது. அம்மா என்று அவளை கட்டி கொண்டான். யார் ஆறுதல் சொல்வது என்று புரியாமல் அந்த வீட்டின் சோக தருணங்கள் மௌனத்திலேயே கரைந்து கொண்டிருந்தன. அம்மாவுக்கு அடுக்களையில் கரைத்து வைத்திருந்த அப்பாவுக்கான அரிசி கஞ்சி ஞாபகத்துக்கு வந்தது. அது இனி யார் வயிற்றுக்கோ? கண்கள் தாரை தாரையாய் கண்ணீர் பெருக்கின. ஜெயராமா, சகுந்தலா கிட்ட சொல்லிட்டு உன் அண்ணமாருக்கெல்லாம் சொல்லுப்பா. ஜெயராமன் அப்பாவின் இழப்பை நெஞ்சில் சுமந்து கொண்டு செயல்பட்டான். ஜெயராமனின் வீடு வெறிச்சென்றிருந்தது. திடீரென்று அந்த வீட்டின் அனைத்து இயக்கங்களும் நின்று போய் மயான அமைதி குடிகொண்டிருந்தது. அப்பாவின் காரியங்கள் சிரத்தையாய் நடந்து முடிந்தன. சகுந்தலா இப்படி அழுத்தமாய் அமைதியாகி போவாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அப்பா போய்விட்டார் என்று தன் அலுவலகத்துக்கு வந்து சொன்ன ஜெயராமனை அந்த நிமிடத்தில் திடுக்கிட்டு நிலை கொத்தி பார்த்தவள்தான் அப்படியே இறுகி போய்விட்டிருந்தாள். ஒரு பேச்சு, ஒரு வார்த்தை அவளிடமிருந்து வெளியே வரவில்லை. ஜெயராமனுக்கு அந்த தருணத்தில் அவளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவே இல்லை. சொன்னவுடன் குதிப்பாள், கூக்குரலிடுவாள், எரிந்து விழுவாள் என்று எப்படியெல்லாமோ கற்பனை செய்து கொண்டு வந்தவன் ஆச்சரியப்பட்டு போனான். வாழ்நாளில் இதுவரை தன் சகோதரியிடம் இப்படி ஒரு அமைதியை அவன் அனுபவித்ததே இல்லை. சகுந்தலாவின் அலுவலகத்துக்கு அவன் போன போது அவள் மேனேஜரின் அறைக்குள் இருப்பதாக சொன்னார்கள். நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சகுந்தலாவிடம் சொல்லி அனுப்பட்டுமா என்று அங்கிருந்த ஒருவர் ஜெயராமனிடம் கேட்டபோது, ஐயையோ வேண்டாங்க, அவங்க வெளியே வர்ற வரைக்கும் நான் காத்திருக்க, அவங்க சீட்டுக்கு வந்த உடனே பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காத்திருந்தான். சகுந்தலாவின் அலுவலகம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது, பிரம்மாண்டமாயிருந்தது. அவளுடைய இருக்கையும் மிகவும் மதிப்பாக இருந்தது. தன் சகோதரி இப்படி ஒரு மாபெரும் நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாள் என்பது சந்தோஷமாகத்தான் இருந்தது.
ஆனால் அவள் ஏன் இப்படி வீட்டில் மட்டும் எரிமலையாய் முட்புதராயிருக்கிறாள்? இங்கே எப்படி இருப்பாள்? இவர்கள் எல்லாம் அவளை எப்படி சமாளிக்கிறார்கள்? யாரிடமாவது கேட்டு பார்க்க வேண்டும் என்று அந்த நொடிப்பொழுதில் ஜெயராமனின் மனதுக்குள் ஆசை ஏற்பட்ட போதும் அது தருணம் அல்ல என்று ஒதுக்கி தள்ளினான். சகுந்தலா மேனேஜர் அறையில் இருந்து வெளிவரும் அறிகுறிகளே இல்லை. ஜெயராமனுக்கு இனம் புரியாத பரபரப்பு ஏற்பட்டது. அம்மா வீட்டில் தனியாக, அதுவும் அப்பாவின் உயிரற்ற உடலுடன். தப்பு செய்து விட்டோமோ? அவளை தனியே விட்டுவிட்டு வந்திருக்க கூடாதோ? ஜெயராமனுக்கு முள் குத்த ஆரம்பித்தது. சகுந்தலா, சீக்கிரம் வெளியே வா, அப்பா உயிரோட இல்ல. மனதுக்குள் ஒத்திகை பார்த்து கொண்டான். மேனேஜர் அறை கதவு திறப்பது போல் இருந்தது. சகுந்தலா வெளியே வரவில்லை. யாரோ ஒருத்தன் டிப் டாப்பாய் நடந்து வந்தான். அவன் கம்பீரம் ஜெயராமனை தன்னை எறியாமல் எழுந்து நிற்க வைத்தது. மேனேஜராக இருக்குமோ? அவள் ஏன் வெளியே வரவில்லை? அந்த கம்பீரமான மனிதன் ஜெயராமனிடம் வந்து, நீங்க யார், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான். என் பெயர் ஜெயராமன், சகுந்தலாவின் சகோதரன். ஓ! அந்த கம்பீரம் மேற்கொண்டு கவலைப்படாமல் நகர்ந்து போனது. ஜெயராமன் மீண்டும் தவிக்க ஆரம்பித்தான். சார், சகுந்தலா என்று அருகில் இருந்த மனிதரிடம் ஆரம்பித்தான். அதான் சொன்னனே சார், மேனேஜர் ரூம்ல இருக்காங்கன்னு என்று விட்டு தலை கவிழ்ந்தார். ஜெயராமனுக்கு அந்த நபரை விட்டால் வேறு வழி இல்லை. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, விஷயம் கொஞ்சம் அவசரம். மேனேஜர் கூட வெளியில கிளம்பி போயிட்டார் போல் இருக்கே, நீங்க உள்ள போய் கூப்பிடலாமேன்னு என்று தயங்கினான். அந்த நபர் ஜெயராமனை ஏற இறங்க பார்த்தார். உங்க அவசரத்தை நான் வேணா போனா போகட்டும்னு புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனா எங்க மேனேஜருக்கு அவர் அவசரம் மட்டும்தான் புரியும். அவர் வெளியில? ஜெயராமன் இழுத்தான். அட என்ன சார் நீங்க, எங்க மேனேஜர் காலையில 9 மணிக்கு சீட்ல வந்து உட்கார்ந்தாருன்னா ராத்திரி 8 மணிக்கு பியூன் போய் நேரத்தை பத்தி நினைவுபடுத்தினாத்தான் எழுந்திருப்பார். பொண்டாட்டியா பிள்ளை குட்டியா? அவர் பேசுற ஒரே பொம்பளை இந்த சகுந்தலா அம்மாவாகத்தான் இருக்கும். இப்படி சொல்றேன்னு அந்த அம்மாவை தப்பா சொல்றதா நினைச்சிட போறீங்க? அவங்க வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாங்க. யாரும் கிட்ட நெருங்க முடியாது. பொதுவா இந்த மாதிரி பொண்ணுங்களை நெருப்புன்னு தான் சொல்வாங்க. ஆனா இவங்க அதுக்கும் ஒரு படி மேல சார். இவங்களை எரிமலைன்னு சொல்லலாம். அது சரி, நான் எதுக்கு இப்ப உங்ககிட்ட அவங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீங்களும் காதை தீட்டி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்க சார், போய் அப்படி உட்காருங்க, வந்துடுவாங்க. ஜெயராமன் வேறு வழியின்றி மீண்டும் போய் அமர்ந்து கொண்டு மேனேஜர் அறை கதவிலேயே கண்களை பதித்து கொண்டான். ஆனால் அவன் மனசு வீட்டில் நெடுஞ்சான் கிடையாக கிடக்கும் அப்பாவையும் மறந்தது. தனியே விட்டு வந்திருக்கும் அம்மாவையும் மறந்தது. விசித்திரமாய் சகோதரி சகுந்தலாவை பற்றிய சிந்தனைகளில் மூழ்கியது. அவள் ஒரு எரிமலை என்றானே, ஒரு விதத்தில் அது பெருமையாகத்தான் இருக்கிறது. அவள் இப்படி பெயர் எடுத்திருப்பது. சகுந்தலா வீட்டில் ஒரு விதமாய், வெளியே ஒரு விதமாக இல்லாமல், எங்கும் அக்னி ஜுவாலையாய், யாரும் சுலபத்தில் நெருங்கிவிட முடியாமல், யாரும் எதற்காகவும் குற்றம் சொல்லிவிட முடியாதவளாய், யாரும் அவள் மீது பெண்களுக்கே உரிய முத்திரைகளை பதித்து விடாமல், எங்கும் அவள் அவளாகவே இருப்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. மேனேஜர் அறை கதவு திறந்து கொண்டு சகுந்தலா வெளியே வருவதைக் கண்டு எழுந்து நின்றான் ஜெயராமன். ஆனால் சகுந்தலாவின் கண்களில் சகோதரனின் உருவம் பதியவே இல்லை. ஜெயராமனுக்கு நேரடியாக அவளிடம் சென்று பேசி விடுவதில் தயக்கம் இருந்தது. அவளை எப்படி நெருங்குவது, எப்படி விஷயத்தை சொல்வது, சொன்னால் எப்படி நடந்து கொள்வாள், ஓவென்று கதறி அழுவாளா? அவள் அப்படியெல்லாம் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தி பார்த்ததே இல்லையே. அவனுக்கு தெரிந்தவரை கோபம், ஆத்திரம், ஆதிக்கம் ஆகியவற்றின் வெளிப்பாடுகளையே அவன் சந்தித்திருக்கிறான். பெற்ற தகப்பன் போய்விட்டான் என்று கேட்டால் துடித்து போவாளா, துவண்டு விடுவாளா? ஜெயராமன் பலவாறாக சிந்தித்தான். சகோதரியின் முகத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது, அதுவும் இந்த அலுவலக சூழலில் ஒரு அதிகாரியாக அவள் கம்பீரமாகத்தான் இருந்தாள். சகுந்தலா அதிசயமாய் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். மேஜை மேஜையாக போய் ஏதோ சொன்னாள். ஒவ்வொருவராய் அவள் கை பிடித்து குலுக்கினார்கள்.
ஜெயராமன் பேசிக் கொண்டிருந்த அந்த நபரிடம் அவள் வந்து நின்றபோது அவன் எழுந்து நின்று விட்டான். சகுந்தலா அவனிடம் ஏதோ சொல்ல அவன் அளவுக்கு அதிகமாய் சிரித்து கொண்டே கையெடுத்து கும்பிட்டான். சகுந்தலா சந்தோஷமாக இருப்பதாகப்பட்டது. என்னவாக இருக்கும்? அந்த நபர் அப்போதுதான் நினைவு வந்தவராக ஜெயராமனை நோக்கி கை காட்ட சகுந்தலா சடக்கென்று திரும்பி பார்த்தாள். அவள் பார்வையில் ஜெயராமன் பட்டுவிட்டான். அவள் முகம் ஒரே அடியாய் மாறிப்போனது. அது கோபத்தின் பிரதிபலிப்பா அலட்சியத்தின் பிரதிபலிப்பா என்று அவனுக்கு புரியவில்லை. எதுவாக இருந்தாலும் வீடு போல் அவனை தவிர்த்துவிட்டு போய்விட முடியாது. இந்த க்ஷணத்தில் அவனுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அதை அவன் முறையாக செய்தே ஆக வேண்டும். ஜெயராமன் உள்ளுக்குள் வார்த்தைகளுக்கு ஒத்திகை பார்த்து கொண்டான். சகுந்தலா நேரடியாக அவன் முன் வந்து நின்று அவளுக்கே உரித்தான கடுகடுப்பாய் அவனை பார்த்தாள். ஜெயராமனுக்கு மனசு சுண்டி போனது. இத்தனை நேரம் சந்தோஷமாய் சக ஊழியர்களிடம் கை குலுக்கியவள் சகோதரனை பார்த்தவுடனே ஏன் இப்படி கடுகடுக்கிறாள்? எதுக்கு பிங்க வந்திருக்க? இது என்ன புது பழக்கம்? ஆபீஸ்க்கு வந்து நிக்கிறது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஜெயராமன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். தெரியும், எனக்கு உன்னை இங்க வந்து பாக்கறதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா இப்ப சூழ்நிலை. ஏன் கையில காசு இல்லையா? அம்மா வாங்கிட்டு வர சொன்னாளா? இல்ல உனக்கே ஏதாவது பிரச்சனையா? இப்படி வந்து நிக்க உனக்கு வெக்கமா இல்ல? 4 காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லையா? எத்தனை நாளைக்கு இப்படி வண்டி ஓட்டுறதா திட்டம்? ஜெயராமன் முழுமையாய் தன் பொறுமை இழந்தான். சூழ்நிலை மறந்தான். சகுந்தலா, நிறுத்து. உன் ஆட்டமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கூட பிறந்தவளாச்சேன்னு என் கடமையை செய்ய வந்திருக்க. என் கை நீட்டி உன்கிட்ட எப்ப காசு வாங்கியிருக்க? காசை தவிர வேற எதை பத்தியும் உன் மூளை யோசிக்காதா? சகுந்தலா சுருட்டி வைத்த பாம்பாக ஒடுங்கினாள். ஜெயராமனின் அந்த குரல் அலுவலகத்தின் கவனத்தை ஈர்த்திருப்பது புரிந்தது. இங்கே தனக்கென்று ஒரு ஸ்வரூபத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாள். அது எதற்காகவும் கெட்டுவிடக்கூடாது. அதுவும் இப்போது ரொம்ப முக்கியம் என்று புரிந்து கொண்டவளாக, எதுக்கு வந்த? சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. எல்லாம் நம்மையே பாக்குறாங்க. இந்த புத்தி முதல்லையே இருந்திருக்கணும். சகுந்தலா மௌனமாக இருந்தாள். ஜெயராமன் மெல்ல அப்பா என்றவுடன் வெடுக்கென்று தலை நிமிர்ந்தாள். என்ன அப்பா, என்னாச்சு? போயிட்டார். என்னடா, என்ன சொல்ற? சகுந்தலா தன்னையும் மீறி தன் சகோதரனின் தோள்களில் தன் 2 கைகளையும் வைத்து அவனை குலுக்கினாள். என்னடா, அப்பாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தூணாட்டமா நிக்கிற? அதான் சொல்லிட்டனே, அப்பா போயிட்டார். அம்மா வீட்டுல தனியா இருக்காங்க. உன்கிட்ட சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சொல்லணும். நீ வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட நில்லு. நான் ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க போகணும். ஜெயராமன் பெருமூச்சு விட்டு போக எத்தனித்தான். சகுந்தலாவுக்கு அந்த சில நிமிடங்களில் தான் என்ன செய்ய வேண்டும் என்றே புரியவில்லை. நான் நான் எப்படி என்ன என்ற வார்த்தைகளுக்கு தடுமாறினாள். எனக்கு நேரம் இல்ல சகுந்தலா. விஷயத்தை உன் ஆபீஸ் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு எப்பவோ போயிருக்கணும். 1 மணி நேரமா நீ மேனேஜர் ரூம்ல இருந்து வருவன்னு காத்துக்கிட்டு கிடந்த. அம்மாவை வேற வீட்டுல தனியா விட்டுட்டு வந்தது மனசு உறுத்துறது. நீ எப்படியோ வந்து சேரு. நான் கிளம்புறேன். ஜெயராமன் அதற்கு மேல் நிற்கவில்லை. விருட்டென்று கிளம்பி போனான். சகுந்தலா ஜடமாய் நின்று கொண்டிருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.